ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரார் அஸ்ட்ரோபாகியலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரத சப்தமி வழிபாடை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற 25/1/2026 அன்று ரத சப்தமி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த வருடம் வருகிறது. அதாவது தை மாதம் உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய தை மாத அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி நாளை தான் நம்ம ரத சப்தமியாகவும் சூரிய ஜெயந்தியாகவும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதாவது காசிப முனிவருக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்தவர் தான் நம்மளுடைய சூரிய பகவான். சூரிய பகவான் பிறந்த அந்த பிறந்த நாளை தான் நம்ம ரத சப்தமியாகவும் சூரிய ஜெயந்தியாகவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரிய ஜெயந்தி அந்த நாளை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாரவே எந்திரிச்சு ஒரு எருக்க நிலை 7 எருக்க நிலையை எடுத்து நம்ம தலையில் வச்சு கொஞ்சம் அட்சதை வைத்து நம்ம நீராடிட்டு வரணும். அப்படி நீராடி முடித்து சூரிய பகவானுக்கு சூரிய வழிபாடு முடிச்சுட்டு நம்ம சூரிய பகவானுக்கே உண்டான கோதுமை, அவருக்கு தானியமாக கொடுத்தது கோதுமை தான். கோதுமை மாவில் வெல்லம் கலந்த ஒரு உணவு பண்டத்தை நம்ம பசுமாட்டுக்கு அன்னதானமாக கொடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு அந்த ரத சப்தமி வழிபாடினுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். ரத சப்தமி திருநாள் வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல சூரிய பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 குதிரைகள் பூட்டிய 12 சக்கரங்கள் கொண்ட ரதத்தில் வரக்கூடியவர் தான் நம்மளுடைய சூரிய பகவான். அது 7 குதிரைகள் அப்படிங்கிறது வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களை குறிக்கக்கூடியது. 12 சக்கரங்கள் அப்படிங்கிறது 12 ராசிகளை குறிக்கக்கூடியது. அதாவது ராசி மண்டலத்தில் 9 கிரகங்களுக்குமே தலைவராக விளங்கக்கூடியவர் தான் நம்ம சூரிய பகவான். அப்போ அந்த தலைவர் அப்படிங்கிறது தலைமை பதவியை குறிக்குது. நம்ம குடும்பத்தில் தலைவர் அப்படின்னா யார்? நம்மளுடைய தகப்பனார் தான். இப்போ தகப்பன் ஸ்தானத்திற்கு காரகராக வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அரசு சார்ந்த வேலைகள் அனைத்திற்கும் வரக்கூடியவரும் சூரிய பகவான் தான். அப்போ இந்த ரத சப்தமி திருநாளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எங்கே வேலை செஞ்சாலும் எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு உண்டான பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்களும், பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்களும், அரசியலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், தன்னுடைய தந்தையின் அரவணைப்பு, தந்தையின் ஆசி கிடைக்காதவங்களும், அவருடைய பாசம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ரத சப்தமி திருநாளை நீங்கள் கொண்டாடிட்டு வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய அந்த அனைத்து சக்திகளும் அவருடைய அருள் ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ சூரிய பகவான் நவகிரகங்களின் தலைவர் அப்படிங்கிறதுனால தலைமை பண்பு வேணுங்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தலைமை பண்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய வழிபாட்டு முறையின் பலங்கள். அனைவரும் ரத சப்தமி திருநாளை மனதார கொண்டாடிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.